எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு டாப்பிக்காக பேசப்படுகிற ஒரு காரியம் செழிப்பு என்கிற வார்த்தை, ப்ராஸ்பரிட்டி. ஸோ இன்றைக்கு இந்த செழிப்பு என்கிற வார்த்தையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தியானித்து கொள்ளலாம். செழிப்பு என்பது இது பிசாசின் உபதேசமா அல்லது பிதாவின் உபதேசமா? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் செழிப்புனாலே அது பிசாசுடைய உபதேசம் என்று சொல்லி அதற்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. விசேஷமாக நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தான் தொண்டு செய்கிறதாக நினைக்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட சொல்கிறார். அதை போல இன்றைக்கு பேசப்படக்கூடிய இந்த செழிப்பு என்கிற அந்த காரியத்துக்கு விரோதமாக அநேகர் பேசுகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் செழிப்பை குறித்து பேசுகிறாங்களோ அதற்கு விரோதமாக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம தொண்டு செய்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க தேவனுடைய சில திட்டங்களை, அவர் வைத்திருக்கிற சில மேலான காரியங்களை அவர்கள் கொலை செய்வதற்கு அது சமமாக இருக்கிறது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இன்றைக்கு இந்த தியானத்துக்குள்ளே வரலாம். நான் சொல்கிறேன், செழிப்பு அப்படிங்கிறது அது பிசாசினுடைய உபதேசம் கிடையாது, அது பிதாவினுடைய உபதேசம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா செழிப்பு என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு எழுதியிருக்குது. அதே மாதிரி புதியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. ஸோ ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஓகே, ஸோ செழிப்பு அப்படின்னாலே ஒரு தவறான எண்ணங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஏன்னா ஒரு பயம், நம்ம செழிப்பாக இருந்தால் ஆண்டவரை தேட மாட்டோம், ஆண்டவரை நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த செழிப்பு ஒரு பயத்தை கொடுக்கிறது. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம செழிப்பை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு செழிப்பு உண்டானால் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் தெரிஞ்சால் போதும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு செழிப்பு தவறு என்று நாம் சொல்வதை விட்டுவிட்டு நாம் செழிப்பாக இருக்கும்போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், ஒன்று கற்றுக் கொடுக்கணும், அடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்தில் ஒரு பூரணமான வருஷங்கள் உண்டாயிருக்குது, 7 வருடங்கள். அப்போ அதில் நல்ல செழிப்பு உண்டாயிருக்குது பாருங்களேன். அப்போ யோசேப்பு என்ன பண்ணுறாரு, தானியங்களை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச நேரத்தில் அந்த செழிப்பில் கிடைத்த அந்த தானியங்களை அவர் என்ன பண்ணுறாரு, உபயோகிக்கிறார். ஸோ அது மாதிரி நமக்கு வரக்கூடிய செழிப்பை நாம் சரியாக கையாண்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், அது தேவநாம மகிமைக்காத்தான் இருக்கும். இப்போ சாலமோனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு 3 முக்கியமான பொறுப்பை தேவன் அவர் மேலே வைத்திருக்கிறார். ஒரு 3 பர்பஸ் சாலமோன் மேலே என்ன செய்து இருக்கிறது. ஒன்று, அவர் தேவாலயத்தை கட்டணும். 2வது அரண்மனையை கட்டணும். 3வது எருசலேமில் இருக்கிற சுற்று மதிலை கட்டணும். ஆனால் ஒன்று தேவ திட்டம் கிடையாது, அவர் கட்டினாரு. 1000 பொண்டாட்டி என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதை கட்டுறதுக்கு ஆண்டவர் சொல்லலை, ஒரு பொண்டாட்டி தான். ஆனால் அது தவறான காரியம். ஆனால் தேவாலயத்தை கட்டுவதும் அரண்மனையை கட்டினதும் எருசலேமின் சுற்று மதிலை கட்டினதும் அது தேவ திட்டம். ஸோ சாலமோன் ஞானத்தை கேட்குறாரு, ஆண்டவர் அவர் கேட்ட ஞானத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பாருங்க, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவாலயத்தை கட்டுவதற்கு, அரண்மனையை கட்டுவதற்கு, சுற்று மதிலை கட்டுவதற்கு அவருக்கு அங்கே ஒரு செழிப்பு தேவைப்பட்டது. ஸோ அந்த செழிப்பை அவர் இந்த காரியங்கள் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. ஆனால் தேவையில்லாமல் மறுமனையாட்டிகளை, மனைவிகளை நிறைய கட்டினது அது தவறு. ஸோ இந்த வித்தியாசம் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு செழிப்பை குறித்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஓகே, இப்போ செழிப்பு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, செழிப்புனாலே பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், பணமும் இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஸோ செழிப்புங்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட பரிமாணம் என்ன செய்து இருக்கிறது. ஸோ அதில் இன்றைக்கு ஒரு பரிமாணத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் அதில் 92ஆம் சங்கீதத்தில்
13ஆம் வசனத்துல அழகா ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, ஸோ இப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன நம்ம புரிந்து கொள்ளணும், நான் என்ன நோக்கத்தோட பேசுறேன் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு விளக்கத்தை கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். உபாகமத்துல பாத்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்க முன்னாடி என்ன பண்றேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது ஒரு பூரணமான காரியத்தையும் ஒரு நெகட்டிவ் காரியத்தின் எதிரடையான காரியத்தையும் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றார் சொல்றார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல ஜீவன் நன்மை, அதுக்கப்புறம் மரணம் தீமை, இதெல்லாம் உங்க முன்னாடி என்ன பண்றேன் வைக்கிறேன். அடுத்து 19ஆம் வசனத்துல சொல்றாரு ஜீவனையும் மரணத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறேன், அதுக்கப்புறமா ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல 19ஆம் வசனத்துல லாஸ்ட் சென்டென்ஸ்ல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவா ஒரு ஆலோசனை சொல்றாரு. இதெல்லாம் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், ஆனா நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எப்பவுமே மேன்மையான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக சில மேன்மையான காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். அதை நாம் தெரிந்து கொள்ளணும், நம்முடைய மனதுல அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய மனது அப்படியே அந்த பழைய மனநிலையிலே என்ன பண்ணக்கூடாது, பழந்துருத்தியா இருக்கக்கூடாது, புது துருத்தியாய் மாறணும். மாறும்போதுதான் அவர் கொடுக்கிற புது திராட்சரசம் நம்முடைய துருத்திகளை மிகப்பெரிய காரியங்களை என்ன பண்ணும், செய்யும். பிரைஸ் காட். ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இங்க சங்கீதம் 92:13 ஆண்டவர் அழகா எழுதி இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செழிப்புனாலே பணம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் பணம் இருக்குது, ஆனா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அழகா ஒரு செழிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படியாக அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்ப இந்த சங்கீதம் 92 சொல்லப்பட்ட செழிப்பு எதை பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பற்றியும் பலனை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல பலனா இருக்கணும் அப்படிங்கிறது தேவ திட்டம். பிரைஸ் காட். சோ இதுல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதிலே பாருங்களேன், அழகா நான் உங்க ஒரு சவால் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க நல்ல பூரண மனசோட நல்ல ஒரு ராஜ்யத்தின் மனநிலையோடு கூட இதை அங்கீகரித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்க முதிர் வயதானாலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா என்ன பண்ணுவாங்களாம், இருப்பாங்களாம். பிரைஸ் காட். ஸோ இதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல புஷ்டியா இருக்கணும், நல்ல பசுமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நாம் வேதத்திலிருந்து என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகள்ல சில பலவீனங்கள் வரலாம், சில வியாதி காரியங்கள் வரலாம், ஆனாலும் நாம் அதற்கு ஒத்து போகக்கூடாது. ஓகே, வந்துட்டு அப்படின்னா நம்ம சில காரியங்களை வசனத்தின் அடிப்படையில் எடுத்து சில நேரம் ஆறுதலுக்கான சில காரியங்களை எடுக்க வேண்டியிருக்கும். ஆமா, பவுல் ஒரு கட்டத்துல அவரே பலவீனமா இருந்தாரு. சரி, என் வாழ்க்கையில ஒரு பலவீனம் வந்துட்டு, ஆனா அந்த பலவீனத்தை நம்ம மேற்கொள்றதுக்கு அடுத்த வசனங்களை எடுக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், நீ பலவீனத்திலே இருன்னு ஆண்டவர் சொல்லல, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் காட். சோ அதையும் சேர்த்து எடுங்க. எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, இந்த பலவீனத்துல அவர் கிருபையை விளங்க பண்ணி அவருடைய பலனை எனக்கு கொடுக்கிறார், நான் பலனா இருப்பேன். பிரைஸ் காட். ஆமா, பவுலுக்கு பலவீனம் இருந்தது, நானும் பலவீனமா இருப்பேன் அப்படின்னு அப்படி போகாம, பவுலுக்கு பலவீனம் இருந்தது, ஆண்டவர் கிருபையை கொடுத்து தேவனுடைய பலனை
பவுலுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பலனை என்ன பண்ணணும், நாம அறிக்கை பண்ணணும். பலவீனத்தை நாம் அறிக்கை பண்ணி இன்னும் மேல மேல நம்ம பலவீனர்களாய் மாறக்கூடாது. அந்த பலவீனத்துல தேவ கிருபை விளங்கி எப்படி அங்க ஒரு பலனை, தேவ பலனை விளங்க பண்ணிட்டோ அந்த தேவ பலனை நாம் அறிக்கை பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களிலே நாம் நல்ல ஒரு பலனோடு இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. இன்னைக்கு பாருங்களேன், ஒருவேளை இந்த பலனை குறித்து நாம் பேசும்போது, ஆரோக்கியத்தை குறித்து பேசும்போதும் சிலர் நினைப்பாங்க இதுலெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு. ஆனா நம்ம வீட்டுல ஒரு 60 வயசு 70 வயசுல அப்பாவோ நம்ம தாத்தாவோ யாரோ இருக்கிறாங்க, அவங்க எப்படி பலனா இருக்கிறத நீங்க விரும்புவீங்களா, இல்ல பலவீனத்தோட படுக்கையில படுத்திருக்கிறத நீங்க விரும்புவீங்களா? அவங்க பலனோடு இருந்து நல்ல வேலைகளை செஞ்சு நல்ல சுறுசுறுப்பா இருந்தாங்கன்னா நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் தானே. ஸோ அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு அவர் கொடுக்கிறார். இதை நாம் அங்கீகரித்து கொண்டு நாம் பலனா இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அவங்க தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். பாருங்களேன், அவங்களே முதிர் வயதுல, அதுவும் பாருங்க முதிர் வயதில் எழுதப்படல, முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ அவங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களா அப்படின்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 1 கொரிந்தியர் 3:16 நாம் யார் என்று தேவ ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறவர்கள். ஸோ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்களே முதிர் வயதுல கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருந்தா தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நாம் எவ்வளவு அருமையா வாழலாம். பிரைஸ் காட். இன்றைக்கு இதை ஒரு சேலஞ்சா எடுப்போம். பலவீனங்களுக்கு எல்லாம் நாம் ஒரு சவால் விடுறவங்களா இருந்து, பலவீனத்துக்கு நாம் மனதை ஒத்துப்போக விடாமல், நம்முடைய சரீரத்தை ஒத்துப்போக விடாமல் அதற்கு நாம் எதிர்த்து நிற்கணும். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், பலவீனங்களுக்கும் எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிற்கணும்? இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து இதெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணி, நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களே முதிர் வயதுல கனிதந்து புஷ்டியும் பசுமயமா இருப்பாங்கன்னா நாங்க தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆலயமாகவே நாங்கள் மாற்றப்பட்டவர்கள். அப்போ அதை விட நாங்க என்ன பண்ணுவோம், இன்னும் பலனா இருப்போம், இன்னும் புஷ்டியா பசுமையுமா நாங்க இருப்போம்னு சொல்லி நம்ம இதை சிந்தனைக்குள்ள எடுக்கும் போது, இதை நாம் அறிக்கை பண்ணும் போது, இதை நாம் விரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோ செழிப்பு என்பது வெறும் பணத்தை பற்றினது மட்டுமல்ல, அதுவும் இருக்கிறது. சோ அதே மாதிரி பலனை பற்றியும் என்ன செய்து, ஆரோக்கியத்தை பற்றியும் இருக்கிறது. சோ நாம் நல்ல செழிப்பா இருப்போம். பாருங்களேன், அதுல எழுதியிருக்கு கர்த்தருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சொல்லி. யாரு? கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்க. அப்போ கர்த்தருடைய ஆலயமாக மாற்றப்பட்டவர்கள் இந்த உலகத்தையே தேவனுடைய பிரகாரமாய் மாற்ற முடியும். எப்படி? எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல ஒரு தண்ணீர் புறப்பட்டு அது வனாந்திரத்துல நதியாய் பாய்ந்து அது ஓடும்போது என்ன நடந்துச்சாம் பாருங்களேன். சமுத்திரத்துல பாய்ந்து சமுத்திரத்தின் நீரே என்ன பண்ணிருதான், ஆரோக்கியமாய் மாற்றி விடுகிறது. சோ ஒரு ஜீவ நதியாய் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் உலகம் முழுவதும் ஆரோக்கியத்தை கொண்டு செல்லுகிறவர்களாய் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை பெருகச் செய்வாராக. காட் பிளஸ் யூ.